எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாபாரதத்துல இருந்து ஒரு குட்டி கதையை தாங்க பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அர்ஜுனன் இறைவனுக்கு தவறாம பூஜை செய்வாராங்க. தினமுமே பூஜை முடிகிற வரைக்கும் சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே சாப்பிட மாட்டாராம். அதனாலேயே எல்லார விட நான் தான் சிறந்த பக்தருங்கிற எண்ணம் அவருக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்ததாங்க. ஆனா அதே அவரை பீமனை பார்க்கும் பொழுதெல்லாம் பீம மகாராஜா எப்பயுமே பூஜை செஞ்சதே கிடையாதாம். அதே மாதிரி எல்லா நேரமும் சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரியும் தூங்கிக்கிட்டே இருக்க மாதிரியும் இருக்கிறதுனால அர்ஜுனன் பீமனை எப்பயுமே கிண்டல் செஞ்சுட்டு ஏளனம் செஞ்சு அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாராம். இதை ரொம்ப நாளாவே இந்த விஷயம் நடக்கிறது நம்ம கிருஷ்ண மகாராஜாவுக்கு தெரியுங்க. அதனால இந்த அர்ஜுனனுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி சரியான சந்தர்ப்பத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி சமயத்துல தான் அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட போயிட்டு பாரத போர்ல நம்ம தான் வெற்றி பெறணும் கிருஷ்ணா, அதுக்கு நீங்க கரெக்டான ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் வாங்க நம்ம போயிட்டு சிவபெருமானை சந்திச்சு அவரோட ஆசையை வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அர்ஜுனனையும் கூட்டிட்டு கைல மலைக்கு போயிட்டு இருக்காரு. ஃபுல்லா பனியால மூடப்பட்டிருந்த அந்த கைல மலையில ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாங்க. ஆனா இவங்க போற வழி எல்லாம் மலர்கள் குவிந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்காம். சிவகணங்கள் சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சாமி மேல விழற பூவை எல்லாத்தையும் எடுத்து எடைய போட்டுட்டே இருக்காங்களா. ஆனா அவங்க போட்ட மறுகணமே அந்த இடத்துல பூ குவிஞ்சுக்கிட்டே இருக்கான். இதை பார்த்து அர்ஜுனனுக்கு ஒரே வியப்புங்க. இந்த பனி மூடிய பகுதியில பூ பூக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்க ஒரு புல்லு பூண்டு கூட வராது. ஆனா இவ்வளோ மலர்கள் மலை போல குவிஞ்சுக்கிட்டே இருக்கே, மலர்கள் எப்படி தானா இங்க வர முடியும்? எனக்கு இந்த காட்சி ரொம்ப வியப்பா இருக்கு கிருஷ்ணான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த மலர்கள்லாம் இங்க பூக்கிறது கிடையாது. பக்தன் ஒருவன் பூக்களை வச்சு இறைவனுக்கு பூஜிக்கிறான். அவங்க சமர்ப்பிக்கிற பூ தான் இங்க மலை போல குவிஞ்சு கிடக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கு அர்ஜுனன் கேட்கிறாரு, ஒரு மனுஷன் சில நிமிஷத்துல மலை போல குவியற அளவுக்கு இவ்வளோ பூக்களை எப்படி சமர்ப்பிச்சு வழிபட முடியும்? நானும் தினம் பூஜை செய்யறேன். ஆனா இவ்வளோ பூவை யாராலையும் வச்சு பூஜை செய்ய முடியுங்கிறது எனக்கு தோணல. கண்டிப்பா இது யாராலையும் முடியாது. யாரு அப்படிப்பட்ட பக்தன் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாரு. அர்ஜுனா, நம்ம பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை பண்ண மலர் தான் இது எல்லாமே. பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய செய்ய இங்க மலர்கள் குவியலா குவிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. எதை நம்ம பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்யறானா? அவனுக்கு அர்ச்சனை செய்யறதுக்கெல்லாம் கூட நேரம் இருக்கா? சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்குமே நம்ம பீமனுக்கு நேரம் பத்தல. அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்ப அர்ச்சனை செஞ்சான்? அப்படியே அர்ச்சனை செஞ்சாலும் அவன் ஒருத்தனால போய் இவ்வளோ பூவெல்லாம் பறிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றாரு. அர்ஜுனா, பீமன் அர்ச்சனை செஞ்சதை யாரும் பார்க்கல, பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவன் ஒன்ன போல மற்றவங்களை போல இறைவனோட உருவத்தை வச்சுக்கிட்டு மந்திரத்தை ஓதி பூவை தூவி அர்ச்சனை செய்யல. அவன் செய்யும் பூஜைகள் அர்ச்சனைகள் எல்லாமே மானசீகமானது. அவன் மனசுக்குள்ளேயே செய்யறான். அவன் எங்காவது போயிட்டு இருக்கான், அவன் கண்ணில் ஒரு அழகான பூ படுதுன்னா இந்த பூக்கள் எல்லாமே இறைவனுக்குரியதா ஆகட்டும் அப்படின்னு சொல்லி மனசாலேயே நினைப்பான். உடனே அந்த மலர்கள் எல்லாமே இங்க மலையா குவிஞ்சிரும். மற்றவங்க நினைக்கிற போல பீமன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பவன் கிடையாது. சிறந்த தெய்வ பக்தன், ஆஞ்சநேயரோட அம்சம் அவன். ஆஞ்சநேயரோட பிராம பக்தி இந்த உலகே அறிஞ்சது. பக்தியில பீமனோட ஒன்ன ஒப்பிடும் பொழுது நீ பக்தனே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது பீமன் முன்னால அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு அவரோட பண்ண தப்ப புரிய வைக்கிறாரு. அன்னையிலிருந்து அர்ஜுனன் கிட்ட இருந்த அந்த அகந்தை நீங்கிருதுங்க. இதே மாதிரி தப்ப நம்ம யாராவது செய்யறோம்னா இனிமேல் செய்யாம இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.